ஸோ மை டே வியூவர்ஸ், ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். ஸோ எந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட வணக்கத்தை வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் பார்த்த மாதிரி தான் ஹவு டு ஸ்னேக்கட் ஃபிஷ் கேட்ச் இட். ஸோ எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கோக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனோட சென்ட்ரல் பகுதி, முதுகு பகுதி சென்ட்ரல் அந்த இடத்துல கோக்கணுங்க. அப்போ தாங்க மீன் வந்து அடிக்கும் போது மிஸ்ஸே ஆகாது, நல்லா லாக் ஆகிடுவாப்பில். ஸோ நம்ம இது தக்கையும் கட்டியிருக்கோம். ஸோ மீன் பார்த்திங்கன்னா மேலேயே மேயிற மாதிரி. ஸோ தக்க காட்டலைன்னா உள்ளே போயிடும். கோத்து போகிற மீன் பார்த்திங்கன்னா மெயினாக அது ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்களா, நான் தண்ணியில் போட்டோன்னே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. ஒரு இடத்துல இருக்க மாட்டேது பாருங்கள். ஸோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து தக்க கட்டுறதுனால மெயினாக என்னென்னா மேலேயே மிதக்கும். ஸோ விரால் மீன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலேயே மிதக்கும் போது என்னன்னா மீன் மேலேயே வந்து ஸ்விம் பண்ணும்போது மீனோட அட்ராக்ஷனை வந்து விரால் மீன் வந்து பார்க்கும். ஸோ உடனே வந்து என்னென்னா மேலே மிதக்கிறதுனால உடனே அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம தக்க கட்டுறது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்க கட்ட முடியும், மீன் வந்து உள்ளே போயிடும். ஸோ காய்ஸ், நாங்கள் போட்ட தூண்டில் பார்த்தீங்கன்னா விராலுக்கு பார்த்தீங்கன்னா நூல் டைட்டாக இருக்குது. ஸோ நூல் டைட்டாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ நூல் டைட்டாக இருக்குது. காணோம், உள்ளே போயிடுச்சா? இழுத்து பாருங்கள். இதோ பாருங்கள், இது டைட்டாக தான் இருந்தது. ஏய் சிச்சி போறியா போறியா. ஸோ குட்டி சைஸ். பார்த்து 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 நல்லா ராசியான இருந்துச்சு. முள்ளு எல்லாம் கட் பண்ணிடுங்க, எடுத்தால் செத்துறாது. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. ஜிலேபிலே கொஞ்சம் சைஸான ஜிலேபி. சூப்பர்.